القرآن نور وبيان القرآن هدي الإيمان القرآن مسك الختام. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يقنط منكن لله ورسوله وتعمل صالحا نؤتها أجرها مرتين. صدق الله العلي العظيم. ஜுசு 22 குறித்து பார்க்கவிருக்கிறோம். இந்த ஜுசுவில் சூரே அஹ்ஸாபினுடைய மீதி பாதி, அதற்கு பிறகு சூரே சபா, அதற்கு பிறகு சூரே ஃபாத்திர், சூரே யாசினுடைய ஆரம்ப பகுதி இந்த ஜுசுவில் இடம்பெற்றிருக்கிறது. சூரே அஹ்ஸாபினுடைய ஒரு சில செய்திகளை நேற்றைய பகுதியில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக மிக குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளை நோக்கி அல்லாஹ் ஒரு சில செய்திகளை சொல்கிறான். முதல் செய்தி, யா அய்யுஹன் நபியு, உங்களுடைய மனைவிகளிடம் சொல்லிவிடுங்கள், அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் விரும்புவதாக இருந்தால், அவர்கள் செலவினங்களுக்கு பணம் அதிகமாக கேட்டதினால் அல்லாஹ் அவர்களிடம் சற்றே கடிந்து கொண்டு இந்த செய்தியை சொல்கிறான். அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை தான் படுத்திருக்கிறான். அவர்கள் சர்ரிஹு, அவர்களை நீங்கள் விடுவித்து விடுங்கள், அவர்கள் இதனை விட பெற்று வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொள்ளட்டும் என அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு செல்வதற்கு அவர்கள் விருப்பப்படவில்லை என்ற செய்தியை பார்க்கிறோம். இரண்டாவதாக, இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி என்பதனால் இவர்கள் ஏதேனும் பாவமான காரியங்களில் ஈடுபட்டால் இவர்களுக்கு ஜீஃபல் அஸாபில் ஜீஃபைன், அவர்களுக்கு 2 மடங்கு அஸாப் கொடுக்கப்படும். எனவே அவர்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியும். மூன்றாவது செய்தி, அதே நேரத்தில் இவர்கள் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து நடந்தால், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மை வழங்கப்படும் என்ற அந்த செய்தி சொல்லப்படுகிறது. மூணாவது செய்தி, அவர்கள் வலா தஹ்ஸன பில் கௌலி அவர்கள் பேசுவதாக இருந்தால், அவர்களிடம் யாரேனும் பேசுவதாக வந்தால், சில ஆடவர்கள் வந்தால் அவர்களிடம் குலைந்து பேச வேண்டாம். யாருடைய உள்ளத்தில் வக்கரமான புத்தி இருக்கிறதோ அவர்கள் சஞ்சலப்படக்கூடும் என்பதனால் அவர்கள் மிக நேர்த்தியாக பேசட்டும், மிக நேர்த்தியான வார்த்தைகளை பேசட்டும் என இங்கே எல்லாம் பதிவு செய்கிறான். நான்காவது செய்தி, கரனல் ஃபிபியூத்திக்குன்னு, அவர்கள் வீடுகளிலேயே தங்கியிருக்கட்டும், அதுவே அவர்களுக்கு சிறப்பானது. வலாத்த தபர்ரஜ்ன தபர்ரஜுல் ஜாஹிலியா, ஐந்தாவது செய்தி, ஜாஹிலியா காலத்தில் மக்கள் திரிந்தது போல் அவர்கள் வீட்டை விட்டு திரிய வேண்டாம் என்ற செய்தி. ஆறாவது, அவர்கள் தொழுகை நிலைநாட்ட வேண்டும். ஏழாவது, ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். எட்டாவது, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒன்பதாவது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என ஒரு நீண்ட பட்டியல் அவர்களை தர்பியத்திற்காக அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். அஹ்ஸாப் சூறாவே பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஹ்ஸாப் அப்படின்னாலே அலைடு ஃபோர்ஸஸ், கூட்டுப்படை. யாருடைய கூட்டுப்படை? இதுவரை பத்ர் போர், உஹது போரிலெல்லாம் ஏமாற்றம் கண்ட குறைஷிகள். இந்த முறை குறைஷிகள் அவர்களுடைய தலைமையின் கீழே பல்வேறு குழுக்களை ஒருங்கிணைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக கடைசியாக ஒரு போர் செய்யலாம் பெரும் படையுடன் வருகிறார்கள். 10,000 பேர் கொண்ட படை. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் இந்த படையிலிருந்து மதீனாவை காப்பாற்றுவதற்காக பெரும் அகல் தோண்டுகிறார்கள். 5 to 6 கிலோமீட்டர் லென்த் உள்ள அந்த அகலி, இதனுடைய வைடு பார்த்தா 30 அடி அகலம், 15 அடி ஆழம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோண்டுவதற்கு திட்டமிடுகிறார்கள். அதன் மூலமாக இந்த போரில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக சுமார் 1 மாத காலம் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் பெரும் எதிர்பார்த்த எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியவில்லை. ஒரு பெரும் புயல் காற்று வருகிறது, அவங்களுடைய டென்ட் எல்லாம் பறந்து விடுகிறது, அவர்களுடைய பொருள்கள் எல்லாம் காற்றில் பறந்து விட்டு அபு சுஃபியான் அவர்கள் போரை வாபஸ் செய்து விட்டு சென்ற இந்த காட்சியை பார்க்கிறோம். இங்கே அதன் ஊடாகத்தான் இங்கே நிறைய ஷரியத் சட்டங்களையும் இறக்கிய இந்த செய்திகளை பார்க்கிறோம். நேற்று ஒரு சில ஷரியத் சட்டங்கள் சொன்னோம். அதனுடைய தொடர்ச்சியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த ஒரு சில செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாகான முஹம்மதின் அபா, அவர் எந்த ஆண்மகனுக்கும் அவர் தந்தையாக இருக்கவில்லை என அந்த அறிவிப்பு இங்கே சொல்லப்படுகிறது. மிக குறிப்பாக ஜெயித் அவர்களை குறித்தும் அவருடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்வதற்காக அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது பெரும் விமர்சனங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக வைக்கப்பட்டது. தன்னுடைய வளர்ப்பு மகனுடைய மனைவியை திருமணம் செய்கிறார் என முனாஃபிக்கின்களும் யூதர்களும் மிக பெரும் பிரச்சாரம் செய்தார்கள். இங்கே அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் பின்பற்றியாக வேண்டும் என கட்டளையின் பேரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்கிறார்கள். இரண்டாவது செய்தி, வஹாத்தமன் நபியின், எந்த நபிக்கும் இல்லாத பெரும் சிறப்பு, இவர் எல்லா நபிமார்களுக்குமான முத்திரையாக இருக்கிறார், இதற்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார் என அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. மூன்றாவது செய்தி, ஹுவல்லஸி யுஸல்லி அலைக்கும் வல் மலாயிகத்தி, அல்லாஹ்வும் சரி மலாயிக்குமார்களும் சரி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது
தரூத் சொல்கிறார்கள், நாமும் சொல்லுவோம் அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. 4வது செய்தி, இந்த தூதருக்கான பணி ஷாஹிதம் முபஷ்ஷிரம் வ நதீரா. அவரே சாட்சியாளராக இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, பேச்சின் மூலமாக அவர் நற்செய்தி செல்கிறார், எச்சரிக்கை செய்யக்கூடிய பணியை செய்கிறார் என அவருடைய பணியை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். 5வது செய்தி, நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளில் இருப்பதாக இருந்தால் ரொம்ப நேரம் நீங்கள் அவருடைய வீட்டில் இருக்க வேண்டாம். ரொம்ப நேரம் அவருடைய வீட்டில் நேரத்தை நீங்கள் வேஸ்ட் செய்ய வேண்டாம். உங்களுக்கு அழைப்பு விடப்பட்டால் அழைப்பை முடித்து கொண்டு சீக்கிரம் நீங்கள் ரசூல்லாட்ட பேசிட்டு அந்த இடத்தை விட்டு நீங்கள் நகர்ந்து விடுங்கள் என அல்லாஹ் கட்டளையிடும் அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்துணை பர்சனலாக இன்கன்வீனியன்ஸ் இருந்திருக்கும்னு நம்மளால் பார்க்க முடியுது. 6வது செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளிடம் பேசுவதாக இருந்தால் வராயில் ஹிஜாபுக்கு பின்னாலே நீங்கள் பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது எனது செய்தி. 7வது செய்தி, அவர்களுடைய மனைவிகளை தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பாதி அபதா, யாரையும் திருமணம் செய்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அவர்களுக்கு அனுமதி இல்லை என இந்த செய்தி. 8வது செய்தி, அவர்களை குறித்து பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வெளியே செல்வதாக இருந்தால் யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிஹின்ன, உங்களுடைய போர்த்திகளை போர்த்தி கொண்டு, பர்தாக்களை போர்த்தி கொண்டு நீங்கள் வெளியே செல்வதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது என இந்த ஷரியா சட்டங்களை எல்லாம் இங்கே இடம்பெற்றிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. மிக குறிப்பாக அல்லாஹ் இந்த ஷரியா சட்டத்தினுடைய இறுதியாக, நீங்கள் மனிதனுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது போல், நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை நோவினைப்படுத்தியது போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினைப்படுத்தி விட வேண்டாம் என அந்த செய்தியுடன் சேர்த்து அல்லாஹ் மனிதனுக்கு இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், நல்லவற்றையும் தீமையானவற்றையும் செய்வதற்கான சாய்ஸ் கொடுக்கப்பட்டது போல், அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது போல், இதற்கு முன்னால் மலைகளிடமும் நாங்கள் பூமியிடமும் கேட்டிருந்தோம். ஆனால் அவைகள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வதற்கு அவர்கள் தயங்கின, அவர்கள் நடுங்கி போயின. மனிதன் எடுத்துக்கொண்டான். எனவே மனிதன் அதற்கான அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டதை அவன் நிறைவேற்றியாக வேண்டும் என்ற செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. அந்த செய்தியுடன் சூரல் அஹ்ஸாப் நிறைவு பெறுகிறது. இதற்கு அடுத்து சூரை சபா தௌஹீதுடைய செய்திகளை தாங்கியிருக்கக்கூடிய அல்ஹம்து எந்த சூரா இங்கேனும் ஆரம்பமானால் நீங்கள் நிறையா பார்க்கலாம். ரசூல் அல்லாஹ்வை குறித்த பல்வேறு புகழுக்கான செய்திகள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வை ஏன் புகழ வேண்டும் என்பதற்கான அதற்கான காரணமும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. ஏன்னா அவனே அறிகிறான் எவை பூமியிலிருந்து வெளியே போகிறதோ, எவை பூமிக்குள் வருகிறதோ அவை அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். வானத்திலிருந்து இறங்கியதும் வானத்திற்கு ஏறுவதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அந்த காரணத்தினால் இங்கே தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் இப்படி விமர்சனம் செய்தது எல்லாம் பதிவு செய்கிறான். ஹல் நதுல்லுக்கும் அலா ரஜுலின் யுன் நப்பி ஊனக்கும் இசா முஸிக் து குல்ல முமஸக், நீங்கள் சுக்குநூறு ஆனதற்கு பிறகு உங்களுக்கு புதிதாக உயிர் கொடுக்கப்படும் என ஒருவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அவரை உங்களுக்கு ஆற்றவான்னு யார் கேட்டா? காஃபிர்கள் கேட்டார்கள். அவரை இவர்கள் கத்திபுன், அவர்கள் பொய்யர் என சொன்னார்கள். ஜின்னத்துன், அவரை மடையர் என சொன்னார்கள். அவுசுபில்லா. ஆனால் அவருடைய செய்தி எத்தனை தெளிவான செய்தி! அவருடைய செய்தியை பாருங்கள், அந்த குரானை நீங்கள் வாசித்து பாருங்கள், எத்தனை தீர்க்கமாக அது பேசுகிறது என இந்த குரான் குறித்தெல்லாம் பேசுகிறான். அடுத்ததாக ஹம்தை குறித்து பேசியதினால் அல்லாஹ்வை புகழ்வதில் மிக நேர்த்தியாக புகழ்பவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற காரணத்தினால் அவர் ஃபஜ்ருடைய நேரங்களில், தஹஜ்ஜுடைய நேரங்களில் அவர் அல்லாஹ்வை புகழ்ந்த அந்த செய்தியுடன் அவரோடு சேர்த்து மலைகளும் பறவைகளும் அல்லாஹ்வை புகழ்ந்தன. மிக இன்பமயமான காட்சி இருக்கிறது. நாளை மறுமை நாளிலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தன்னை புகழ்வதற்காக அழைப்பான் என்ற அந்த செய்தியும் நம்மால் பார்க்க முடிகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊருக்கு ஆலை செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தியும், அவருடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை குறித்து அவர்களால் செம்பை உருக்கக்கூடிய செய்தியும், அவர்கள் ஷைத்தானை ஜின்களை கட்டுப்படுத்தக்கூடிய செய்தியும் அவர்களிடம் இருந்தது. அவர்கள் இந்த ஜின்களின் மூலமாக பெரும் பெரும் பாத்திரங்கள், அண்டாக்கள், சட்டிகள் என அவர்கள் செய்தார்கள் என்ற செய்தியும், அவர்களுக்கு மறுமையினுடைய மறைவான வஸ்தினுடைய அறிவு அவர்களுக்கு இல்லை என்பதனால் அவர் இறந்ததை அவருக்கு இறந்த பிறகு அவருடைய கைத்தடியை கரையான் தின்ற பிறகுதான் ஜின்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்த அந்த செய்தி தெரிய வருகிறது. நல்லா அவரை குறித்த செய்தியை பேசுகிறான். ஷீபா நாட்டுடைய அரசி இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு அங்கே பெரும் புரட்சிகள் ஏற்படுகிறது. அவர்கள் பெரும் பெரும் டேம், உலகில் முதலாக தடுப்பணைகள் கட்டியவை ஷீபா நாட்டிலே தான். அந்த தடுப்பணைகள் மூலமாக பச்சை பசேலென நிறைய தாவரங்களும் கல்டிவேஷன் லேண்டுகளும் இருந்தன. ஆனால் ஒரு ஜெனரேஷனுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் ஷிர்க்கில் ஈடுபட்டார்கள். ஷிர்க்கில் ஈடுபட்டதின் காரணமாகவே அல்லாஹ் அந்த தடுப்பணைகள் ஏற்பட்ட வெடிப்புகள் மூலமாக அந்த ஊர் அழிக்கப்பட்டது என அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. இவர்களை யார் வழிகெடுத்தா? இவர்கள் வழிகெடுத்தது இப்லீஸ் அவர்களை வழிகெடுத்தான். யார் அவர்கள் இப்லீஸுடைய செய்தியை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு மிக கைசேதத்தான் நடக்கிறது. நான் அந்த பட்டியல் இங்கே நீளுகிறது. அவர்கள் நாளை மறுமை நாளில்
இந்த தலைவர்களும் சரி, அவர்களை பின்பற்றியவர்களும் சரி, நாளை மறுமை நாளில் நரகத்திற்கு கொண்டு வரும் பொழுது ஒருவர் மற்றொருவரை காரணம் காட்டி பேசுவார்கள். அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. யார் அல்லாவுக்கு எதிராக களமாடினார்களோ அல்லை மறுமை நாளில் அவர்களுக்கு பெரும் அச்சுறுத்தக்கூடிய வேதனை காத்திருக்கிறது. இந்த செய்தியும் இங்கே மனிதர்களுக்கு ஒரு அழைப்பு இங்கே விடப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொருவராகவோ 2 நபராகவோ அமர்ந்து இந்த குரானை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த குரானுடைய செய்தியை படித்து பாருங்கள். உங்களால் தெளிவாக ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த தூதருக்கு எந்த விதமான பைத்தியத்தனமும் இல்லை என இந்த செய்தியும், அவர் வரக்கூடிய எச்சரிக்கையை அவரை எச்சரிப்பவராகத்தான் இருக்கிறார் என இந்த செய்தி உங்களுக்கு புறப்படும் என அல்லாஹ் சொல்லி சூரை சபாவை நிறைவு செய்கிறார். அடுத்ததாக சூரை ஃபாத்திர். சூரை ஃபாத்திரும் அல்லாஹ்வினுடைய புகழை குறித்து பேச ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஃபாத்திர். அல்லாஹ்விடம் சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 2 ரெக்கைகள், 3 ரெக்கைகள், 4 ரெக்கைகள் இருக்கிறது என அவர்களை குறித்து பேச ஆரம்பித்த இந்த சூரா. ஃபலா தகுர்ரன்னக பில் ஹயாத்தி துன்யா. உங்களை இந்த உலக வாழ்க்கையை கொண்டு 2 விஷயம் உங்களை ஏமாற்ற விட வேண்டாம். ஒன்று, இந்த உலக வாழ்க்கையினுடைய அமைப்பு செட்டப்பே எப்படி இருக்கிறதுனா இங்கே ரொம்ப நாள் இருந்துருவோங்கிற அந்த மனநிலை உங்களுக்கு தருகிறது. அவை உங்களை ஏமாற்ற விட வேண்டாம். 2வது செய்தி குரூர். உங்களுக்கான அந்த பெரும் ஏமாற்றுக்காரன் ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். நீங்கள் 2லும் ஜாக்கிரதையாக இருங்கள் என இங்கே செய்தி சொல்லப்படுகிறது. யார் அல்லாஹ்விற்கு அல்லாதவைகளை யார் வணங்கி கொண்டார்களோ அவர்களால் எதனையும் படைக்க முடியாது. எதனையும் கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மிக பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள். அந்த பட்டியல் இங்கே விடப்படுகிறது. அடுத்ததாக யாய் உன்னாஸ். மனிதர்களை நோக்கி ஒரு செய்தி. அன்துமுல் ஃபுக்கராயில் அல்லா. நீங்கள் அனைவரும் ஃபக்கீர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் அல்லாவின் பால் தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ் கனியுல் ஹமீத். அவன் அனைத்தும் தேவையற்றவனாக இருக்கிறான். அனைத்து புகழுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான் என அவனை குறித்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. அவனுடைய வல்லமையை நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள். அவனுடைய வானத்திலிருந்து ஒரே தண்ணீர் வருகிறது. ஒரே தண்ணீர் தான் விளைச்சலுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் எத்தனை ரகரகமான பழங்களும் தாவர வகைகளும் அதனுடைய விளைச்சல் வருவதை உங்களால் பார்க்க முடிகிறது. ஒரு தண்ணீர்லேருந்து எப்படி இத்தனை வெரைட்டிஸ் பாசிபிளாக இருக்கிறது. நீங்கள் மலைகளில் எத்தனை வித்தியாசம் இருக்குது. சிலர் ஒயிட்டாக இருக்குது, சில கருப்பாக இருக்குது, சில சிவப்பாக இருக்கிறது. எத்தனையிலும் வெரைட்டி வைத்திருக்கிறான் அல்லாஹ். கால்நடைகளில் எத்தனை வெரைட்டி வைத்திருக்கிறான். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய வல்லமையை காட்டுகிறது. சும்மா அவுரசினல் கிதாப். உங்களை இந்த கித்தாபுக்கு வாரிசுகளாக ஆக்கியிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை நோக்கி சொல்கிறான். அல்லஸீன ஸ்தஃபைனாஹும் மின் இபாதினா. எங்களுடைய அடியார்களிலிருந்து உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த கித்தாபை நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியில் ஈடுபட வேண்டும் என அந்த செய்தியும், அப்படி ஈடுபடுபவர்களுக்கு நாளை சொர்க்கம் காத்திருக்கிறது அந்த செய்தியும், யார் அதனை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் காத்திருக்கிறது. அவர்கள் அதில் அழுபவர்களாக இருப்பார்கள். எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தாருங்கள் என குக்குரல் இடுவார்கள். எங்களுக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டால் நாங்கள் நிச்சயம் அல்லாஹ்வின் பால் பயபக்தியுடையவர்களாக மாறிவிடுவோம் என கெஞ்சுவார்கள். ஆனால் அங்கே அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது என்ற இந்த செய்தியும், இறுதியாக அல்லாஹு பின்னாசி கசப. அல்லாஹ் யாரேனும் தண்டிக்க வேண்டும் என முடிவு செய்து விட்டால் பிறகு அதனுடைய தவணை அடைந்து விட்டால் பிறகு அந்த தவணை விட்டு யாரும் முந்தவும் முடியாது என இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இறுதியாக சூரை யாசீன். குர்ஆனுடைய இதயமாக பார்க்கப்பட்ட சூரை யாசீன். அல்லாஹ் இந்த செய்தியுடன் ஆரம்பிக்கிறான். நிச்சயமாக நீங்கள் தூதர் தான், நீங்கள் நேரான பாதையில் தான் இருக்கிறீர்கள். குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து தான் வந்திருக்கிறது என அந்த செய்தியும், நீங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்பவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கு இதனை குறித்த செய்தி முன்னால் வரவில்லையோ அவர்கள் தங்களுடைய விலங்குகளால் அவர்கள் தங்களை பூட்டி கொண்டார்கள். அப்படின்னா நிறைய மடமையான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவதற்காகத்தான் இந்த குர்ஆன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என அந்த செய்தியும், இன்னா நஹ்னு நுஹில் மௌத்தா. நாம் நிச்சயமாக உயிர் கொடுப்பவராக இருக்கிறோம், உயிரெடுப்பவராக இருக்கிறோம். அவர்கள் செய்த அத்துணையும் ஃபி கிதாபின் இமாமின் முபீன். அத்தனையும் அசைனாக அத்தனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தனையும் அவர்கள் செய்த அத்தனை நடவடிக்கைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த செய்தியும். அடுத்ததாக ஒரு ஊராரை குறித்த செய்தி. அங்கே இரண்டு ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்கள். மூன்றாவதாக அந்த 2 ரசூல்மார்களும் நிராகரிக்கப்பட்ட பொழுது மூன்றாவதாக ஒரு ரசூல் அனுப்பப்பட்டார். அவர் தூரத்திலிருந்து வந்து சொல்கிறார், நீங்கள் எதற்காக இந்த ரசூல்களுடைய செய்தியை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள்? அவர்கள் உங்களுக்கு நன்மையான செய்தியை தானே சொல்கிறார்கள். ஆனால் அந்த ஊரார் சொன்னார்கள், அவர்கள் வந்த பிறகுதான் எங்களுக்கான எல்லா கெட்ட நேரமும் ஆரம்பித்தது என அவர்கள் சொல்ல, அவர்கள் இந்த தூதர்கள் எத்தனை தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள், அவருடைய செய்திகளை சொல்வதற்காக அவங்க உங்கள்கிட்ட என்ன காசு பணமாக கேட்டாங்க, அவர்கள் நேரான பாதையில் இருக்கிறார்கள் என இந்த 3ஆம் நபர் தன்னுடைய ஊராரை கன்வின்ஸ் செய்வதற்காக பேசிய அந்த வார்த்தைகளுடன் சூரை ஜுசு 22 இந்த அளவில் நிறைவு பெறுகிறது. என்னுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளை பகுதியில் காணலாம்.
القرآن هدي الإيمان. القرآن مسك الختام.